அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு தொழில் பயிற்சி வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எளிமையான முறையில ஃப்ளோர் கிளீனர் தயாரிக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு சுத்தமான தண்ணி, ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஆர்ஓ வாட்டர்னா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், அதாவது கேன் தண்ணி. 2 விதமான தண்ணி நம்ம பயன்படுத்தலாம். ஒண்ணு மழை தண்ணியை பயன்படுத்தலாம். மழை தண்ணி கிடைக்காத பட்சத்துக்குள்ள கேன் தண்ணியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த தண்ணி கிடைக்குதோ பயன்படுத்திக்கங்க. இப்ப நான் கேன் தண்ணி வச்சுதான் நான் செய்ய போறேன். ஃப்ளோர் கிளீனருக்கான காம்பவுண்ட் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கேன், செட்டு மாதிரி. ஓகேங்களா? இதைத்தான் நான் டைரக்டா தண்ணியில ஊத்தி கலக்க போறேன். இப்படி கலக்கிட்டோம்னா எனக்கு 20 நிமிஷத்துல ஃப்ளோர் கிளீனர் தயாராயிரும். அதை நான் உடனடியாக பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஒரு மணி நேரம் மட்டும் செட் ஆகுற மாதிரி வச்சுட்டு 1 மணி நேரத்துல இருந்து நான் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதுல இந்த காம்பவுண்டு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கறத நான் தெளிவா விளக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க தாராளமா இதே மாதிரி தயார் பண்ணியும் வச்சுக்கலாம். தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஆர்ஓ வாட்டர்ல டைரக்டா மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஃப்ளோர் கிளீனர் தயாராயிரும். இதை நீங்க சொந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், விற்பனைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம இப்ப 9 லிட்டர் கேன் தண்ணியை எடுத்துக்கிறோம். 1 லிட்டர், 2 லிட்டர், இது 3வது லிட்டர், இது 4வது லிட்டர், இது 5வது லிட்டர். 5 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அஞ்சு லிட்டர் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம இந்த காம்பவுண்ட கொஞ்சம் ஊத்தணும். மெதுவா ஊத்துங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றணும். கொஞ்சம் திக்னஸா தான் இருக்கும். இது கையில பட்டாலும் எதுவும் பண்ணாது. கையில தெரிச்சாலோ பட்டாலோ எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. பாதி அளவுக்கு ஊத்திட்டோமா, அடுத்ததாக மீதி தண்ணியை நம்ம ஊற்றணும். இப்ப 10 லிட்டர் ஃப்ளோர் கிளீனர் தான் நம்ம தயாரிக்க போறோம். அதுக்கு 9 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் 1 லிட்டர் அளவுக்கு ஃப்ளோர் கிளீனர் காம்பவுண்டும் நம்ம பயன்படுத்தணும். இது 6வது லிட்டர் தண்ணி. 7 லிட்டர், 8 லிட்டர், 9. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃப்ளோர் கிளீனர் காம்பவுண்டையும் ஊத்திடலாம். இதுக்கு மேல நீங்க ஒரு 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ தண்ணி ஊத்தினீங்கனாலும் நல்லா இருக்காது. தண்ணியோட அளவு மட்டும் நான் சொன்ன அதே அளவு மாறாம வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான 9 லிட்டர் தண்ணி ஊத்திட்டோம். 1 லிட்டர் ஃப்ளோர் கிளீனர் காம்பவுண்டும் உள்ள ஊத்திட்டோம். இதை கைவிடாம 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலக்கணும். இந்த மாதிரி 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் கலக்கிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணலாம். உடனேயும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக இந்த ஃப்ளோர் கிளீனருக்கான காம்பவுண்ட் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஆர்ஓ வாட்டர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, அது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும்.
அடுத்ததாக லை. லைனா என்னன்னா காஸ்டிக் சோடாவும் தண்ணீரும் ரெண்டும் சேர்த்து நம்ம கலந்து வைக்கிறதுக்கு பேர் தான் லை. அதாவது பிளாஸ்டிக் பாத்திரத்துல முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. கொஞ்சம் தரமான பிளாஸ்டிக் பாத்திரத்துல தான் நம்ம செய்யணும். காஸ்டிக் சோடா 30 கிராம், தண்ணி 50 கிராம். இந்த ரெண்டையும் சேர்ந்து உடனே கலக்கி வச்சிருங்க. அந்த ஹீட் ரொம்ப ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட் ஆறுனதுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். இது பாத்தீங்கன்னா 80 கிராம் ரெண்டும் சேர்ந்து, அதாவது காஸ்டிக் சோடா தண்ணி ரெண்டும் கலக்குனதோட சேர்த்து 80 கிராம் அளவுக்கு வரும். காஸ்டிக் சோடா 30 கிராம், தண்ணி 50 கிராம். ரெண்டையும் தனியா ஒரு பாத்திரத்துல கலக்கி அது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் பொறுமையா எடுத்து வச்சிருங்க. ஆர்ஓ வாட்டர் 100 கிராம், இது இல்லாம நான் தனியா எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். அடுத்து மூணாவது பொருளாக ஆசிட் சிலரி 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. நான்காவது பொருளாக சோடியம் ஹைபோகுளோரைடு ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது பொருளாக பேக்கிங் சோடா 15 கிராம். ஆறாவது பொருளாக ஹைட்ரஜன் பெராக்சைடு 15 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஏழாவது பொருளாக SLES 600 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரா இருந்தாலும் சரி, ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், பச்சை, சிகப்பு, எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலர் பொடி 3 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையான வாசனை பர்ஃபியூம், உங்களுக்கு என்ன வாசனை பிடிச்சிருக்கோ, லெமன் வேணா லெமன், இல்ல வேற எது வேணாலும், நான் இப்ப லெமன் தான் போட்டு கலந்துருக்கேன். உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த பர்ஃபியூம் எடுத்துக்கங்க. அது 5 ml. இது எல்லாமே நம்ம போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிடணும். கைவிடாம ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க 1 லிட்டர் பாட்டில்ல நீங்க எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இப்ப நான் எப்படி கலக்குறேன் அதே மாதிரி 9 லிட்டர் தண்ணி ஊத்தி இந்த காம்பவுண்டையும் ஊத்தி நம்ம ஃப்ளோர் கிளீனர் தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட் நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப யாராச்சும் கஸ்டமர் கேக்குறாங்கன்னா காம்பவுண்ட மட்டும் தனியா நீங்க தாராளமாக சேல்ஸும் பண்ணலாம். அது உங்களுடைய. இந்த ஃப்ளோர் கிளீனர் காம்பவுண்டு 1 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு தேவையான செலவுன்னு பாத்தீங்கன்னா தோராயமாக 280 ரூபாயில இருந்து 340 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு வரும். இதுக்கு மேல வராது. இதனுடைய தண்ணி செலவும் சேர்த்திக்கங்க. இத சொந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், விற்பனைக்கு நீங்க கொண்டு போய்க்கலாம். பேக்கிங்கிறது 500 மில்லி, அதாவது 1/2 லிட்டர் அல்லது 1 லிட்டர் அந்த அளவுல நீங்க உங்களுக்கு விருப்பமான பேக்கிங்ல நீங்க கொண்டு போகலாம். இத கைவிடாம நம்ம 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலக்கலாம். அப்பதான் நல்லா செட் ஆகும். அப்பதான் நம்ம பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ளோர் கிளீனருக்கான காம்பவுண்ட் நீங்க தயாரிக்கும் பொழுது கைக்கு கிளவுஸ் போட்டுக்கங்க, முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கங்க. ஆனா அந்த காம்பவுண்ட பயன்படுத்தி நீங்க ஃப்ளோர் கிளீனர் டைரக்டா தயாரிக்கும் பொழுது நீங்க மாஸ்க் போடணுங்கிற அவசியம் இல்ல, கைக்கு கிளவுஸ் போடணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா டைரக்டா கையில பட்டாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? நம்ம காம்பவுண்ட் தயார் பண்ணதுல இருந்து நீங்க ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க ஃப்ளோர் கிளீனருக்கான தயாரிப்பை நீங்க கொண்டு போகணும். ஃப்ளோர் கிளீனருக்கான காம்பவுண்டு நீங்க வச்சு இந்த மாதிரி கலக்குனதுல இருந்து தாராளமா 1 மணி நேரத்துல இருந்து நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பர்ஃபியூம் ரொம்ப நல்லதா இருக்கணும். கலரும் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத விட நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த கலர்களை கொஞ்சம் செலக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப 20 நிமிஷம் கைவிடாம நான் கலக்கி இருக்கேன். இந்த நுரை அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் அளவுக்கு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேக் பண்ண போறோம். இப்படி எடுத்து ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு நுர நுறையா தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பேக்கிங்ல நீங்க பேக் பண்ணிக்கங்க.
இப்ப இந்த மாதிரி நுர மாதிரி வந்துருச்சு, இவ்வளவுதான் இதா இருக்குன்னா ஃபுல்லா ஊத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாருங்க அப்படி ஊத்துனீங்கன்னா சரியாயிடும். கொஞ்சம் எப்பவுமே கேப் விட்டு தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு பக்கெட் தண்ணிக்கு 10 ml இருந்து 20 ml வரைக்கும் நீங்க விட்டு கிளீன் பண்றதுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதனுடைய செலவுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே போனீங்கனாலும் கூட ஒரு 350 ரூபாய்க்கு மேல தாண்டாது. எத்தனை லிட்டர்ன்னு பாத்துக்கோங்க, 10 லிட்டர். பேக்கிங்கிறது உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரிதான். எந்த பாட்டில், ஏன்னா பாட்டிலோட காஸ்ட் எல்லாம் நீங்க தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். இது பாத்தீங்கன்னா இது சாதாரண நார்மல் வாட்டர் பாட்டில் தான். இது கொஞ்சம் குவாலிட்டியான பாட்டில், கெமிக்கல் யூஸ் பண்றதுக்காகவே நான் வாங்கினது. இது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் பாட்டில். ஒவ்வொரு பாட்டிலோட விலை அப்படிங்கறது உங்களுக்கு மாறும். இந்த மாதிரி பாட்டில்ஸ் எப்படி மொத்தமா நீங்க எடுத்தீங்கன்னாலும் கூட 100 பாட்டிலுக்கு குறையில்லாம தான் வாங்க முடியும். இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 3 இருந்து 4 ரூபாய்க்குள்ளதான் ஆடணும். இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 12 ரூபாய் வருது. இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா எனக்கு 10 ரூபாய் வரைக்கும் வருது. உங்களுக்கு எந்த பேக்கிங் வேணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இல்ல வேற இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான, ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப நீட்டா ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் 25 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டில்ஸ் நீங்க பாத்துக்கலாம். பேக்கிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். மொத்த செலவு ரொம்ப அதிகபட்சம் வச்சாலும் ஒரு 350 ரூபாய்க்குள்ளதான் வருது. 1 லிட்டரோட ரேட்டு பாத்தீங்கன்னா 35 ரூபாய் தான் வருது. இதனுடைய விற்பனை அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். விற்பனை விலைங்கிறத நீங்க தாராளமாக முடிவு பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல எந்தெந்த பொருள் என்னென்ன ரேட்ல இருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே நிறைய பேரு என்ன நினைக்கிறீங்க, என்ன கேக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பொருளை எவ்வளவுக்கு விற்பனை செய்யலாம் அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க. அதிகமான பதிவுகள் எனக்கு வர்றதுல இந்த கேள்வியும் உண்மை. இப்ப நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் பாருங்க. ஒவ்வொரு பொருளையும் எப்படி வித்தியாசமா பேக்கிங் பண்ணிருக்காங்க, எந்தெந்த விதத்துல இருக்கு, அதனுடைய விலை விவரங்கள். ஏன்னா ஒரு பொருளோட ஒரே பொருள் தான் இந்த பிராண்டுக்கும் இன்னொரு பிராண்டுக்கும் அதனுடைய விலை வித்தியாசம் நிச்சயமா மாறுபடும். அதை நீங்க பாத்துக்கோங்க. பிரீமியம் குவாலிட்டி, நார்மல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம பொருளோட தரத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விலை நிர்ணயம் பண்ணணும். எப்பவுமே எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த தொழில் இல்ல எந்த தொழில் எடுத்தாலும் சரி, தரத்துல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு பொருளையும் தயார் பண்ணணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அப்பதான் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நமக்கு எப்பவுமே வாங்குவாங்க. வாடிக்கையாளர்கிட்ட ஒரு பொருளை நம்ம விற்பனை செய்யறோம்னா எந்த நோக்கத்துல நம்ம விற்பனை செய்யணும்னா, நம்ம ஒரு வாடிக்கையாளரா இருந்தா நமக்கு எப்படி தரமான பொருள் வேணும்னு நம்ம நினைப்போமோ அந்த ஆங்கிள் தான் நம்ம ஒரு பொருளை தயாரிச்சு விற்பனை செய்யணும். அப்பதான் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து எப்பவுமே நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஒரு நட்புங்கிறது இன்னும் அதிகமாக உருவாகும். அதாவது வாடிக்கையாளர்ங்கிறத தாண்டி ஒரு நட்பு வட்டாரம் உருவாகிற அளவுக்கு நம்மளோட பொருளோட தரம் அங்க வேலை செய்யும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி.